ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லீவ் சேலரி ஆர் லீவ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான எக்ஸம்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லீவ் சேலரி அப்படின்னு என்னென்னா, இப்போ வந்து வருஷத்துக்கு இவ்வளோ நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி லீவ் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்களே, அதில் வந்து ஒரு 4 டைப் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வருஷம் லீவ் கொடுத்துருப்பாங்க. அந்த லீவ் நீங்கள் எடுத்துக்கலினா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அது எடுத்துக்கிறது எடுக்காது உங்கள் வேஸ்ட். அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, அது லீவ் இஸ் நாட் அவைலபிள்னா அந்த லீவ் மே எய்தர் லேப்ஸ். அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, அந்த லீவ் வந்து நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்கலாம், இல்லைனா ஃப்யூச்சரில் வந்து எப்போது வேணால் எடுத்துக்கலாம். அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 30 நாள் லீவ் அலோவ் பண்ணுறாங்கன்னா, இந்த வருஷம் அந்த 30 நாள் நீங்கள் லீவ் போடலைன்னா அடுத்த வருஷம் வந்து 60 நாள் லீவ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அக்குமுலேட்டடாக அலோவ் பண்ணுவாங்க. தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா, அப்படி நீங்கள் லீவ் அவைல் பண்ணலைன்னா, நீங்கள் லீவ் போடாமல் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா அதுக்கு தேவையான கேஷையும் கொடுத்துருவாங்க. அதுதான் அலோடு டு பி என்ஹான்ஸ்டு எவ்ரி இயர். அல்லது அந்த கேஷ் கொடுப்பாங்க எப்போனா டெர்மினேஷன்ஸ் ஆர் ரிட்டையர்மெண்ட் அப்போ கொடுப்பாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். எதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இதுக்கு ரிலேட்டடான எக்ஸம்ஷன் சொல்லக்கூடியது என்னென்னா, செக்ஷன் 10(10)(a)(a). இதுக்கு ரிலேட்டடான எக்ஸம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த அமௌண்ட் ரிசீவ்டு பை வே ஆஃப் என்ஹான்ஸ்மெண்ட் of unutilized earned leave by an employee at the time of retirement, whether or superannuations or otherwise. இப்போ வந்து எக்ஸம்ஷனுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து லீவ் என்ஹான்ஸ்மெண்ட். அதே டியூரிங் த பீரியட் ஆஃப் சர்வீஸ் அப்போ வாங்கியிருந்தாங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் அப்போ வாங்கியிருந்தாங்கன்னா ஃபுல்லி டேக்ஸபிள், கிராஜுவிட்டி மாதிரியே தான். அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் அப்போ வாங்கியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயினா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். அதே கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாமல் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கீழே சொல்லியிருக்கிற 4 கிராஜுவிட்டியெல்லாம் 3 தானே பார்த்தோம். இது வந்து மொத்தம் 4 கண்டிஷன். அதில் எது லோவாக இருக்கோ அது வந்து எக்ஸம்ப்டட் அண்டர் செக்ஷன் 10(10)(a)(a). ஃபஸ்ட்டு வந்து 25 lakh. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ சேலரி ரிசீவ் பண்ணியிருக்கோமோ, லீவ் சேலரியாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அது வந்து செகண்டு. தேர்டு வந்து 10 months ஆவரேஜ் சேலரி. லாஸ்ட்டாக ரிட்டைர்மெண்ட் ஆகும்ல, அதுக்கு முந்தின ஒரு 10 வருஷம் 10 மாதம் ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தின ஒரு 10 மாதம் என்ன சேலரி வருதோ அந்த சேலரி. ஃபோர்த்து கண்டிஷன் என்னென்னா, கேஷ் ஈக்குவலண்ட் ஆஃப் அன்அவைல்டு லீவ் பேஸ்ட் ஆன் லாஸ்ட் 10 month ஆவரேஜ் சேலரி. லாஸ்ட் 10 month ஆவரேஜ் சேலரி வந்து ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சிருப்போம் தேர்ட் கண்டிஷனில். அது என்ன அங்கே கண்டுபிடிச்சிருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கேஷ் ஈக்குவலண்ட் ஆஃப் அன்அவைல்டு லீவாக மாற்றணும். அது எப்படி மாற்றுறதுனா, இப்போ வந்து வருஷத்துக்கு 20 நாள் வந்து உங்களுக்கு லீவ் அலோவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் 20 நாளுமே லீவ் எடுக்கல. ஸோ அப்போ வந்து அன்அவைல்டு லீவில் எவ்வளோ 20 days பர் இயர். அப்போ வந்து ஒரு 3 வருஷம் இருக்கீங்க. அப்போ வந்து 60 days இருக்கா. அதை வந்து நீங்கள் மந்த்துக்கு ஈக்குவலண்ட்டாக மாற்றணும். இது வந்து 60 days. அப்போ டிவைடட் பை 13 போட்டால் எவ்வளோ மந்த்ஸ்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் ஆன் 10 months ஆவரேஜ் சேலரி இருக்குல்ல, அந்த 10 months ஆவரேஜ் சேலரி எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 lakh வருதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 1 lakh வருதுன்னா இது 10 months. இது வந்து பர் மந்த்துக்கு எவ்வளோன்னு மாற்றணும். இதையும் பர் மந்த்தாக மாற்றணும், இதையும் பர் மந்த்தாக மாற்றணும். வந்து டிவைடட் பை 10 போட்டோம்னா இது வந்து 10,000 வரும். இங்கே வந்து 2 வரும். அப்போ 2 × 10,000 இதுதான் கேஷ் ஈக்குவலண்ட் ஆஃப் அன்அவைல்டு லீவ். அது வந்து 20,000. அந்த 20,000 தான் கேஷ் ஈக்குவலண்ட் ஆஃப் அன்அவைல்டு லீவ். ஓகேவா? என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுல. இப்போ வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது கிராஜுவிட்டியில் சொன்ன மாதிரி தான். 1 or 2 or more எம்ப்ளாயர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் அது எல்லாத்தையும் அக்ரிகேட்டாக சேர்த்து 25 lakh தாண்டி போயிருக்கக்கூடாது. அதே ப்ரீவியஸ் இயரில் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து வில் பி ரெடியூஸ்டு பை த அமௌண்ட் ஆஃப் த லீவ் சேலரி எக்ஸம்ப்டட் இயர்லியர். ப்ரீவியஸ் எவ்வளோ எக்ஸம்ப்டட் ஆச்சுல, அதை வந்து எக்ஸம்ப்டட் ஆகிருந்தால் அதை வந்து 25 lakhலேருந்து லெஸ் பண்ணிக்கணும். அதுதான் மேக்ஸிமம் லிமிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே சேலரிங்க அது என்னென்னா, salary and dearness allowances if provided in the terms of the employment for retirement benefits and commissions which is expressed as a fixed percentage of turnover. என்னென்னா, ஃபஸ்ட் வந்து பேசிக் சேலரி, அதுக்கப்புறம் டியர்னஸ் அலவன்சஸ் இஃப் ப்ரொவைடட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். தேர்ட் வந்து கமிஷன் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் a fixed percentage of turnover. இங்கே வந்து ஆவரேஜ் சேலரின்னு என்னென்னு எடுத்துக்கணும், பேசிஸ் ஆஃப் த
salary drawn during the period of 10 months immediately preceding the date of the retirement, whether on superannuation or otherwise. இது வந்து எந்த டேக்ஸ் ரெஜியூமாக இருந்தாலும் 10A வந்து ஃபாலோ ஆகும். செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10AA. illustration 5 இது பார்த்தா கிளியராக புரியும். மிஸ்டர் குப்தான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எப்போ ரிட்டையர் ஆகிறாருன்னா 1/12/2023 ஆஃப்டர் 20 years ஆஃப் சர்வீசஸ் அண்ட் ரிசீவ்டு சேலரி லீவ் சேலரியாக 5 lakh. அப்போ வந்து 5 lakh வாங்குறாரு. மேக்ஸிமம் லிமிட் வந்து 25 lakh. இது வந்து 5 lakh. ரிமைனிங் 2 கண்டுபிடிக்கணும்ல. ரிமைனிங் 2 என்னென்னா 10 months ஆவரேஜ் சேலரி, அதுக்கப்புறம் கேஷ் ஈக்குவலன்ட் ஃபார் லீவ் சேலரி. இது முன்னால் நான் இன்னொன்று சொல்லணும். ஏன்னா இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு லீவ் அலோவ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்களா. நம்ம 20 daysன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்ல. ஒரு வருஷத்துக்கு அது வந்து 30 days தாண்டி போயிருக்கக்கூடாது. அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 40 நாள் லீவ் அலோவ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 30 days தான் எடுத்துக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இப்போ வந்து அந்த சம்மில் இருக்கிற பேசிக் வச்சு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன, பேசிக் சேலரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இங்கே சேலரிங்கிறது என்னென்னலாம் எடுத்துக்குவோம், பேசிக் சேலரி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் டியர்னஸ் அலவன்சஸ், ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அப்போ வந்து 60% தான் எடுத்துக்கணும். அப்போ வந்து 3000 into 60% 1800. அதுக்கப்புறம் கமிஷன், வெறும் கமிஷன் எடுத்துக்க மாட்டோம். ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர் தான் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் போனஸ் எடுத்துக்க மாட்டோம். அப்போ வந்து லீவ் அவைல்டு டியூரிங் த சர்வீஸ், லீவ் எவ்வளோ அவைல் பண்ணியிருக்காருன்னா 480 days. அப்போ வந்து 30 days எவ்ரி இயராக, அப்போ வந்து மொத்தம் 20 years இருக்குது. அப்போ வந்து 20 into 30 600 days வந்து லீவை அலோவ் பண்ணுறாங்க. இவர் எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னா 480. அப்போ வந்து அன்அவைல்டு லீவ் எவ்வளோனா 120. அது வந்து டிவைடட் பை 30 போட்டோன்னா எவ்வளோ மந்த்ஸ்ன்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஆவரேஜ் சேலரி வச்சோல்ல, அதை வந்து மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து 10 month ஆவரேஜ் சேலரி வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனா, இந்த 5000 per month. அதுக்கப்புறம் 1000 வாஸ் இன்க்ரீஸ்டு வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2023. அப்போ வந்து 1/4/2023க்கு முன்னாடி 4000 தான் அவரோட சேலரியாக இருந்திருக்கும். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தான் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ வந்து 4000 தான் சேலரியாக இருந்திருக்கும். எந்தெந்த மந்த்துன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1/12/2023 ரிட்டையர் ஆகிறாரு. 1/4/2023. அப்போ வந்து எவ்வளோ மாதத்துக்கு வருதுன்னா 8 monthsக்கு வந்து 8 monthsக்கு வந்து 10,000 இருக்கும். 2 monthsக்கு வந்து 8 monthsக்கு வந்து 5,000 இருக்கும். 2 monthsக்கு வந்து 4,000 இருக்கும். 2 into 4,000 plus 8 into 5,000 divided by 10ன்னு போடணும். 8 into 5,000 plus 4 into 2,000 divided by 10. அது கூட நம்ம டியர்னஸ் அலவன்சஸ் ஆட் பண்ணணும். அது எவ்வளோ 1800 per month. அப்போ வந்து 10 monthsக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். divided by 10 months எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி divided by 10. அது வந்து 66,000 கிடைக்கும். 66,000 வந்து ஆவரேஜ் சேலரி ஃபார் 10 months. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கண்டிஷனாக பார்த்தாச்சு. ஃபோர்த்து கண்டிஷன் அது என்னது, 120 மேலே ஃபைன் பண்ணதான் டிவைடட் பை 13 போட்டோம்னா பர் மந்த்து கிடைக்கும். 4 வருமா. அது போக இது 66,000 வந்து 10 monthsக்கா, அதை வந்து பர் மந்த்தாக மாற்றணும். ஸோ 66,000 டிவைடட் பை 10. அப்போ வந்து 6,600. இது வந்து கேன்சல் பண்ணால் 4 வரும். 4 into 6,600. அப்போ வந்து 26,400. இதில் எது லீஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து எக்ஸம்ப்டட் பண்ணுவாங்களா. அப்போ வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப லீஸ்ட்டாக இருக்குது. 26,000 வந்து 400. 26,400 வந்து எக்ஸம்ப்டடாக அலோவ் பண்ணுவாங்க. இது யாருக்கு, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும். ரிட்டையர்மெண்ட் அப்போ தான் இந்த வாங்கியிருக்கணும். அப்போ வந்து 5 lakh ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணது. 26,400 வந்து எக்ஸம்ப்டட். ரிமைனிங் இருக்கிறதுல 4,73,600 அது வந்து டேக்ஸபிள். நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்டட் அண்டர் செக்ஷன் 10(10)(a). அப்போ வந்து 5 lakh எக்ஸம்ப்டட். ரிமைனிங் எவ்வளோ டேக்ஸபிள்னா 0, அதாவது nil. அவ்வளோதான். இது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ்லாம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் பார்க்கலாம். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.